பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேடம், காலபுருஷனுக்கே 7வது ராசி துலா ராசி. சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா தராசு இருக்கும். நீதி, நியாயம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேடம், இது காற்று தத்துவ ராசி. ஒரு பெரிய க்ரௌட் அப்படின்னு இருக்கும். ஹாப்பினஸ் எல்லா ஆஸ்பெக்ட்லையும். என்னோட பிரதானமான எண்ணம் ஐ ஷுட் பி ஹாப்பி. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேடம், மேரேஜ் லைஃப்பில் காம்ப்ரமைஸ் அப்படின்றது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மேடம், எப்பயுமே தன்னை சார்ந்து நிறைய விஷயத்த பாசிட்டிவ் எவ்வளோ மைனஸ் இருந்தாலும் மேடம் ப்ளஸ் 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 ப்ளஸ்ன்னு போட்டுகிட்டே இருப்பாங்க. வணக்கம், நான் உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை எவ்வளோ பிரபலமாக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக்கி ஒரு ஜோதிடர்களையும் நாங்கள் கூப்பிட்டு உங்களுக்காக நிறைய விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சி கொடுத்துட்ருக்குறோம். எதுக்காக? உங்களுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் நிறைய பரிகாரங்கள்லாம் பண்ணணும், நிறைய கோவில்களுக்கெல்லாம் போகணும், 12 ராசி ஆளுங்களுக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நாங்கள் நிறைய ஜோதிடர்களை கூப்பிட்டு நிறைய விஷயங்களை உங்களுக்காக நாங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். நீங்களும் அதெல்லாம் எங்களுக்கு கமெண்ட் கொடுக்கும்போது நீங்கள் சொன்ன பரிகாரத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணோம், நல்லாயிருக்கோம், சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு பாசிட்டிவாக கொடுக்குறீங்க பெர் கமெண்ட்டை. அதுதாங்க எங்களுடைய சக்ஸஸ்ஃபுல்கான ஒரு காரணம். இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு டைட்டிலோட, அருமையான ஒரு ஜோதிடரோட, அழகான ஒரு ஜோதிடரை நம்ம சந்திக்க போகிறோம். யார் அப்படின்னா, ஒரு அழகாக பிரகாசமாக, ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஒரு அழகான முகம், அழகான 12 ராசிக்கும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்களை கொண்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம டாக்டர் தீபா அருளாளன் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். இன்றைக்கி என்ன டைட்டில் அப்படின்னா, பிரம்மன் எழுதிய விதி. புதுசாக இருக்கு இல்லைங்க, எனக்கே அது புதுசாக தான் இருக்குது. பிரம்மன் எழுதிய விதி என்ன தான் இருக்கும் அந்த 12 ராசிக்கும் அப்படின்னு நம்ம டாக்டர் தீபா அருளாளனை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க அவங்கள சந்திப்போம். வணக்கம் மேம். வணக்கம். நான் சொன்னேன்னா பிரகாசமாக அழகாக ஜிகி ஜிக்கின்னு இருக்கீங்க மேம். ஜிகி ஜிக்கின்னு இருக்கீங்க. பரவாயில்ல மேம். உள்ள நிறைய நம்மளுக்கு யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் வெளியே ஜிகி ஜிகின்னு தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு நம்மளே முன்னோடியா இருக்கலாம். இல்லை மேம், நான் ஒரே ஒரு விஷயம்தான் நான் சொல்வேன். நாம் என்ன தோற்றமோ அதுதான் பாசிட்டிவ், நாம் என்ன தோற்றமோ அதுதான் நெகட்டிவ். நான் ஒரு நெகட்டிவான ஒரு தோற்றத்தோட உட்காந்துருந்தா அது முதல்ல சேனல் பார்க்குறவங்களே ஃபோனை மாற்றி விட்டுருவாங்க. நம்ம இவ்வளோ அழகாக இந்த மூக்குத்தியெல்லாம் போட்டு நீங்கள் அப்படி ஜொலி ஜொலின்னு உட்காந்துக்கிட்டு இப்படிலாம் உட்காந்தாதான் சேனலை நம்மளை ரசிப்பாங்க அப்படின்றது என்னோட கான்செப்ட். இல்லை மேடம், நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் காது கொடுத்தாவது கேட்பாங்க. அது உண்மை. அதுக்கும் மேல மேடம், ஒவ்வொரு லேடிஸும் பாத்தீங்கன்னா அவங்க அழகா தான் இருக்கணும். பொதுவாவே பெண்கள்னாலே அழகு இல்லைங்களா? பெண்கள்னாலே மகாலட்சுமியோட ஸ்வரூபம். அப்ப நம்ம எப்பயுமே லட்சுமிகரமா இருக்கிறது தானே மேடம் நல்லது இல்லைங்களா? மனோரமா சொல்லுவாங்க மேம். ஓ, நீங்க பழைய நடிகை மனோரமா தெரியுங்களா? அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அழகா இருக்கணும். அதுவும் இல்லாம ஏஜ் சொல்லக்கூடாது, பெண்களோட ஏஜ் நம்ம சொல்லிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் அந்த நடிகன் படம் ஆக்ட் பண்ணும்போது ஆண்டின்னு சொன்னதே அவங்க ரொம்ப நாள் 2 நாள் என்கிட்ட ஷூட்டிங் ஸ்பாட்ல பேசவே இல்லை ஏன் பேசலன்னு போதுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னையே ஆண்டின்னு கூப்பிட்டேன், நான் கிழவியான்னு என்ன கேட்டாங்க. அப்பதான் மேம் தெரிஞ்சுக்கிட்டேன், பெண்கள் என்னைக்குமே ஸ்வீட் 16 அப்படிங்கறத நம்ம காமிச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா? பிரகாசமா அழகா. மேம் இன்னைக்கு பிரம்மன் எழுதிய விதி அப்படின்னு ஒரு அழகான ஒரு புது டைட்டிலோட இன்னைக்கு நம்ம மக்களை சந்திக்க போறோம். இந்த பிரம்மன் எழுதிய விதின்றது 12 ராசிக்கும் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த 12 ராசிக்கும் பிரம்மன் எழுதிய விதி நம்ம பார்ப்போமா எப்படின்னு? கண்டிப்பா பார்க்கலாம் மேடம். மேம் அடுத்தது துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்கு பிரம்மன் எழுதிய விதி எப்படி இருக்கு சொல்லுங்க மேம். பொதுவாக பார்த்தீங்கன்னா மேடம், காலபுருஷனுக்கே 7வது ராசி துலா ராசி. சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா தராசு இருக்கும். நீதி, நியாயம், நேர்மை, தர்மம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மீதியெல்லாம் கீழே விட்டுட்டியேப்பா அப்படின்னு இவர் கேட்பாரு பாருங்க. விவேக் ஒரு படத்துல கேட்பாரு தனுஷ் சொல்லும் போது. அந்த மாதிரி எதுவுமே விட மாட்டாங்க. எல்லாத்தையுமே சத்தியம், கட்டுப்பாடு, கோட்பாடு இப்படி எல்லாமே சேர்ந்தது தான் துலாம் அப்படின்லாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா மேடம், இது காற்று தத்துவ ராசி. ஒரு பெரிய க்ரௌட் அப்படின்னு இருக்கும். ஹாப்பினஸ் எல்லா ஆஸ்பெக்ட்லையும். என்னோட பிரதானமான எண்ணம் ஐ ஷுட் பி ஹாப்பி அப்படின்ற விஷயம் இருக்கும். அதே மாதிரி காலபுருஷனுக்கே 7ஆம் பாவம் அப்படின்றதுனால துலாமுக்கு டிஃபால்ட்டாக ஒரு விஷயங்கள் இருக்குது மேடம்.
நீட்டாக இருக்கணும், டீசெண்டாக இருக்கணும், கம்ஃபர்ட்டாக இருக்கணும், மேல்தட்டு மக்களோட வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாழ்க்கைன்னா தெரியாதவங்களை எப்படியா கல்யாணம் பண்ணிக்கிறது? நல்லா தெரிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சு நல்லா வந்து பார்த்திங்கன்னா பழகின பின்னாடி தானே கல்யாணம் பண்ணிக்க முடியும். லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற உயரிய கொள்கை அப்படின்றது துலாம்க்கு உண்டு. நியாயமான கொள்கை தானே மேடம் அது. எல்லாம் புரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கினாலே பிரச்சனையில போயிடுது. இன்னும் புரியாத அந்த காலம் மாதிரி ஏதோ வீட்டில் சொன்னாங்களேன்னு கல்யாணம் பண்ணிக்கின்னு கஷ்டப்படுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். லைஃப்பில் இருக்க இம்பேலன்சஸை எப்போ பாரு சரி பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. தே வில் பி கீப் ஆன் ட்ரைங். குடும்பத்தில் துளாராசி அப்பா இருந்தால் பிள்ளைங்க கவலைப்பட வேண்டாம், எப்படியும் பிள்ளைங்கள பெரிய லெவலில் செட்டில் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லலாம். சனி வந்து பார்த்திங்கன்னா உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கருணைத்தன்மை அப்படின்றது உண்டு. என்ன பேசினாலும் நல்லவன் பாவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குணாதிசயம் உண்டு மேடம். மேரேஜ் அப்படின்னா நான் முன்னமே சொன்னேன், லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு உண்டு. பெரும்பாலும் லவ் பண்ணும்போது இவங்க மீனத்தையோ சிம்மத்தையோ லவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒத்து வராது. சிம்பிளாக சிம்மத்தை லவ் பண்ணாங்க அப்படின்னா நானும் பேசுவேன், சிம்ம பொண்ணையும் பேசும். நான் துளாராசி பையன் நானும் பேசுவேன், சிம்மராசி பிள்ளையும் பேசும். நான் துளாராசி பையன் நான் பேசுவேன், மீனராசி பிள்ளை பேசாமல் சாதிச்சுடும். ஒத்து வர்றது இல்லை. இருந்தாலும் அவங்களையும் வந்து கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்துறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. மெஜாரிட்டியாக இவங்களுக்கும் இந்த ராசிகளை செய்யும் போது லவ்லி அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமேட்டிக்காக போகுது. அதையும் மீறி திருமணம் அப்படின்னாலும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களால காம்ப்ரமைஸ் பண்ணி இருக்க முடியறது இல்லை மேடம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனே தெரியல மேடம். குருனோட பார்வை இருக்கு கலத்திரஸ்தானத்துலேயே நல்ல கிரகங்கள் இருக்காங்க. வீடு கொடுத்தவன் நல்லா இருப்பான், நட்சத்திர சாரம் வாங்கினவன் நல்லா இருப்பான். தசநாதன் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக வரும்போது டிவோர்ஸ் அப்படின்ட்டு போயிடுறாங்க. இப்போ சமீபமாக ஒரு ஜாதகம் பார்த்தேன். அதுதான் மேம் சொல்கிறது. நிறைய பேர் வந்து ஜாதகம் அவங்கவுங்க ஜாதகத்தையே பார்த்துக்கிறதுக்கு கூட கற்றுக்கோங்கன்றேன். கரெக்ட். ஜாதகம் வந்து நீங்களும் கற்றுக்கலாம், மேமி கற்றுக் கொடுக்குறாங்க. ஜாதகம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம், உங்கள் ஃபேமிலியில் நீங்களே ஜாதகம் பார்த்துக்கலாம். ஏன்னா இன்னொரு இடத்துல போய் பார்த்து அது தப்பாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. பட் நீங்களும் ஜாதகம் இல்ல ஒவ்வொரு முறையும் நம்ம கன்சல்டேஷன் கொடுத்து பார்க்க முடியாது. ஒரு 5 முறை கன்சல்டேஷன் கொடுக்கறது நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜாதகமே கத்துக்கலாம். பெஸ்ட். நீங்க ஒரு வாட்டியும் அஸ்ட்ராலஜரை சந்திச்சு பணம் கொடுத்து பார்க்கறத விட நீங்க அழகா நீங்க கத்துக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்றேன். ஆமா, இப்ப நானே கூட கிளாஸஸ் எடுக்கிறோம், மேமே எடுக்கிறாங்க, பேட்சஸ் போய் அழகா மேம்கிட்ட வீடியோ வந்து நம்பர் எடுத்து நீங்க அழகா கான்டாக்ட் பண்ணி நீங்களே ஆன்லைன்லயே கூட கத்துக்கலாம் ஈஸியா. பொது வந்து பாத்தீங்கன்னா மேடம் மேரேஜ் லைஃப்ல காம்ப்ரமைஸ் அப்படின்றது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா மேடம், அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன். இப்போ சமீபம் ஒரு ஜாதகம் வந்துச்சு, அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன். அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 5-6 ஜாதகம் நாங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 1 மாதத்துலேயே இதே மாதிரி 5-6 ஜாதகம். அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒன்று வந்துச்சு, பொண்ணு வந்துச்சு அப்படின்னு ஒன்று. அதாவது அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு பார்க்க வந்திருக்கா மேடம். எனக்கு நீ வேணாம் அந்த பிள்ளை டைவர்ஸ் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் காரணமா டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு? ஒரு காரணமே இல்லை. இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. அப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா என்ன பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணாலும் வேற வழி இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணி வாழற மாதிரி தான் இருக்குது பெரும்பாலான ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து பணம் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ற எண்ணம் உண்டு. ரிஷபத்துக்கு நம்ம எப்படி பார்த்தோம் மேடம்? ஏன்னா இவங்களோட ராசி அதிபனும் சுக்ரன் அப்படின்றதுனால காசு பணத்துக்கு குறைவில்லாத ராசி. ஒரு காலகட்டத்தில் கஷ்டப்பட்டாலும் நான் வந்து சம்பாரிச்சிடுவேன், எனக்கு அந்த தைரியம் உண்டு, தன்னம்பிக்கை உண்டு, என்னோட எனர்ஜி லெவல் வேற அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேடம் இவங்க நீதித்துறை, இந்த அட்வொகேட்ஸ், இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டு, ஃபேஷன் டெக்னாலஜி, சுக்ரனோட இயல் இசை நாடகம், கலைகள் 64 சுக்ரனுக்கு பொருந்தும் அப்படின்லாம். இந்த மாதிரி தொழில்கள் எல்லாம் சூப்பராக செட் ஆகும் அப்படின்லாம் மேடம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட மைனஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா ஒரே ஒரு மைனஸ் தான். நான் நிறைய பேசுவேன், சனி உச்சமடையக்கூடிய ராசின்னும் போது வெட்டு 1 துண்டு 10. அதுதான் துலாம். நான் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன்ப்பா, தப்பே இல்லை. நீ பர்ஃபெக்டாக இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறது துலாம். எப்பயுமே தன்னை சார்ந்து நிறைய விஷயத்த பாசிட்டிவ், எவ்வளோ மைனஸ் இருந்தாலும் மேடம் ப்ளஸ் 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 ப்ளஸ்ன்னு போட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு எனர்ஜி அப்படின்றது உண்டு, அந்த அளவுக்கு அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் அப்படின்றதும் உண்டு. பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்ற வார்த்தை துலாமுக்கு தான் ஃபஸ்ட்டு பொருந்தும், 2வது தான் வந்து பார்த்திங்கன்னா கன்னிக்கு கூட அப்படின்னு சொல்லலாம். கன்னி அந்த மாதிரி ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அப்படிலாம் போட மாட்டாங்க. இவங்க வந்து பயங்கரமாக ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அப்படி இப்படி தான். துலாம் இருக்கிற இடம் ஆர்ப்பாட்டமாக இருக்கும். இப்போ நம்ம சிவன் கோயிலுக்கு போனால் அமைதியாக இருக்கும், பெருமாள் கோயிலுக்கு போனால் அப்படியே ஆரவாரமாக இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி துலாம் இருக்கிற இடம் ஆரவாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு மைனஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா டைரெக்டாக பேசிடுவாங்க நிறைய நேரம். நியாயம்னா நியாயம்தான்ப்பா, என் குடும்பத்து உறுப்பினராகவே இருந்தால் கூட பரவாயில்லப்பா, நியாயம்னா நியாயம்தான் அப்படின்ற மாதிரி உங்களோட மைண்ட் செட் இருக்கும். மேக்ஸிமம் தப்புக்கு தோண போகிறது இல்லை.
அதையும் மீறி ஒவ்வொரு ராசிலையும் கொஞ்சம் முன்ன பின்ன பர்சன்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. இவங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், இந்த ரீனல் பெத்தாலஜி, டயபெட்டிஸ், பிபி, இந்த மாதிரி ஒரு குரோனிக் இல்னஸ் வரத்துக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. இவங்களுக்கு எந்த திசை ஃபேவராக இருக்கும் அப்படின்னா மேற்கு திசை. கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேடம், ஆல் டைப் ஆஃப் ப்ளூ, லைட் கலர்ஸ், லைட் வந்து ஸ்கை ப்ளூ, ஒரு ராயல் ப்ளூலே லைட் கலர், லைட் பிஸ்தா கலரு, ஓஷன் ப்ளூ, பிங்க்கு, இந்த ஒயிட்டு, இதெல்லாம் வந்து சூப்பர் டூப்பராக இருக்கும் மேடம். துலாம் ராசிக்கு பிரம்மன் எழுதிய விதியில் ஏதாவது அவங்களுக்கு ஒரு டிப்ஸு, ஒரு அருமையான ஒரு டிப்ஸு சொல்லுங்க மேம். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா மேடம், துலாம் ஒரே ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கணும். எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் ஸ்வீட்டடு கொண்டாடு. ஒரு இது வருது பார்த்தீங்களா, ஸ்வீட்டடு கொண்டாடு, ஸ்வீட்டடு கொண்டாடு. நீ கொண்டாடுறியோ இல்லையோ, மற்றவங்க கொடுத்து ஸ்வீட்டடு கொண்டாடு அப்படின்னு நீ ஸ்வீட்டை நிறைய வந்து கொடுக்க ஹாப்பினஸ் உனக்கு ஜாஸ்தி வரும். ராசி அதிபன் சுக்கிரன் இல்லையா, ஹாப்பினஸ் ஜாஸ்தி வந்துடும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. துலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பிரம்மன் எழுதிய விதி அப்படின்றதுல ஒரு அருமையான ஒரு டிப்ஸ் கொடுத்தாங்க. ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா மேம்கிட்ட நீங்கள் வீடியோலேருந்து நம்பர் எடுத்து பார்க்கலாம். இல்லை நானே கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குது, ஜாதகம் கற்றுக்கணுன்னு நிறைய பேருக்கு இப்போ ஆசையாக இருக்குது, நம்பர் எடுத்து அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். மேம்கிட்டே நீங்கள் ஜாதகம் பார்க்க கற்றுக்கலாம். ஆன்லைன்லேயும் சொல்லித்தராங்க. ஓகேவா? தேங்க்யூ.